வணக்கம். நான் சஜனிஷா பிரியன் பேசுகிறேன். இயக்குனர் சங்கர் எப்போதும் ஊழலை மையப்படுத்தியே திரைப்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நிஜத்தில் சொல்லப்போனால் இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்றே கருதலாம். ஊழலை தவிர்த்து விட்டால் அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியவே தெரியாதா? இந்த 10 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் கல்விக்கு, மருத்துவத்திற்கு, மற்ற இதர துறைகளுக்கெல்லாம் இந்திய பார்ப்பன எதேச்சதிகார கும்பலால் என்னென்ன கேடு நிகழ்ந்துள்ளது என்பதை குறித்து அவர் ஆழமாக சிந்தித்தால், செய்தித்தாள்களை படித்து வந்தாலே, அந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து மீள்வாசிப்புக்கு உட்படுத்தினாலே போதும். அதைவிட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுத்து விடலாம். உண்மையில் அதுதான். ஆனால் இவருடைய திரைப்படங்கள் எல்லாம் இந்திய பார்ப்பனர்களை மிக நல்லவர்களாகவும், சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகவும், சமூகத்தின் ஊழல் போக்கை சுட்டிக்காட்டுபவர்களாகவும், சமூகத்தில் மலிந்து கிடக்கும் ஒழுக்கமின்மையை ஒழுங்குபடுத்தி அதை அச்சுப்படுத்தி சீர்படுத்துவர்களாகவும் காட்டி வருகிறார். இதைவிட ஒரு அசிங்கமான, ஒரு வெட்கக்கேடான, வரலாற்று தகவலுக்கு முரணான ஒரு சம்பவம் ஏதேனும் உண்டென்றால் நிச்சயம் அது இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் உண்மையில் நடைமுறை இந்திய சமூக வரலாற்றை புரட்டி பார்த்தால் அதில் ஆரிய பார்ப்பன இந்துக்களின் கேவலமான செயலை தெரிந்து கொள்ளலாம். அப்போது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகால இந்திய வரலாற்றில் அதுதான் தொடர் சங்கிலி என்றே நாம் கருதி கொள்ளலாமே. இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியில் கூட பிராமணர்கள் இந்தியாவிற்கு செய்து வரும் தீங்குகள் எல்லாம் கணக்கற்றவை, எண்ணற்றவை என்றே கொள்ளலாம். இதை குறித்தெல்லாம் ஆழமாக எப்போது சிந்தித்து சங்கர் திரைப்படம் எடுக்கிறாரோ, உண்மையில் அப்போதுதான் அவர் பிரம்மாண்டம் ஒரு இயக்குனர் என்றே நாம் அவரை கருதி பாராட்டலாம். மற்றபடி அவர் படங்கள் எல்லாம் வெறும் சக்கைதான். பிரம்மாண்டம்